கர்நாடகா சீரீஸில் நம்ம அடுத்த பார்க்க போகிறது வந்து முருடேஸ்வரர் தான். கொஞ்சம் நிறைய வீடியோஸ்க்கு நடுவில் பிரேக் ஆகிடுச்சு, கொஞ்சம் பிஸியாகிட்டதுனால. இப்போ வந்து முருடேஸ்வரருக்கு நாங்கள் மே மாதம் போனது, இது மே மாதம் போனதோட வீடியோ. என்ன அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் போஸ்ட் பண்ண முடியல. இந்த முருடேஸ்வரரோட அழகு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது, கம்பீரமாக இருக்காங்க. ஆனால் பயங்கர க்ரௌடாக இருக்குது. நாங்கள் போனபோது ரெனோவேஷன் வேறு நடந்ததுனால அந்த ஃபோட்டோஸ் கிட்ட சிலைக்கிட்ட கூட என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல. அண்டர் கிரவுண்டில் ஒரு இது மாறி போகுது, குகை மாறி போகுது. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த முருடேஸ்வரர் பற்றி நான் நிறைய மெயின் வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த விலாகை பற்றி நாங்கள் போனது செம்ம மான்சூன் டைமுன்றதுனால அந்த கடல் பக்கத்துலேயே வந்து சீற்றம் அதிகமாக இருக்குது. இதுக்கு மேலே கோபுரத்தில் போய் வியூ பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. ஆனால் வந்து அதில் செம கூட்டம், 6 மணியோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, லைனில் நிற்க முடியாதுன்ட்டாங்க. சரின்ட்டு அப்படியே தூரமாக இருந்து முருடேஸ்வரர் பக்கத்துலேயும் இருந்து முருடேஸ்வரரோட அழகை ரசித்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த கடலின் அழகை ரசித்தாச்சு. அது மட்டும் இல்லைங்க, இரவில் லைட்டிங் எஃபெக்ட் நைட் சூப்பராக இருக்குது இந்த முருடேஸ்வரரில். நைட் எல்லா கலருமே லைட்டிங் மாறி மாறி சூப்பராக இருக்குது. கோல்டன் கலரு, ப்ளூ கலர், அடுத்தது சில்வர் கலரு, இந்த மாதிரி கிரே கலர் எல்லாமே மாறி மாறி இருக்குது இந்த கோபுரத்தில். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா முருடேஸ்வரரும் அந்த லைட் ஒளியில் சூப்பராக தெரிஞ்சார். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கு இரவு சூப்பராக போச்சு. எங்களுக்கு இந்த முருடேஸ்வரரோட அருள் பெற்றுட்டு நாங்கள் அப்படியே திரும்பி வந்துட்டோம். அடுத்த இடத்துக்கு பார்க்கலாம். அடுத்த இடத்துல